சர்வதேச நிறுவனங்களிடமிருந்து ஆலோசனை பெறுவதற்கு பாரிய நிதி செலவிடப்படுகின்றமை தொடர்பில் நிபுணர்கள் விமர்சித்துள்ளனர். இலங்கையில் முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ள பல திட்டங்களுக்கு சர்வதேச ஆலோசனை நிறுவனங்களின் ஒத்துழைப்பு பெறப்பட்டுள்ளன. உத்தேச நிதி நகரத்திற்கான புதிய சட்டமூலத்தை தயாரித்தல் மற்றும் தற்போதைய சட்ட திருத்துதல் போன்ற நடவடிக்கைகளுக்காக அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்குவதற்கு நிதி மற்றும் வணிக வரி சட்டம் தொடர்பான நிபுணத்துவம் பெற்ற சர்வதேச சட்ட நிறுவனமான பேக்கன் மெக்கன்சி நிறுவனத்தின் சேவை கோரப்பட்டுள்ளது. இந்த நிறுவனம் இந்தோனேஷிய வரி சட்டம் மற்றும் வேறு வரி சட்டம் தொடர்பில் அரசாங்கத்திற்கு ஆலோசனை வழங்குவதாகவும் இந்த செயற்பாடுகள் பேக்கன் மெக்கன்சி நிறுவனத்தின் ஹாங்காங் அலுவலகத்தின் ஊடாக முன்னெடுக்கப்படுவதாக கடந்த ஆகஸ்ட் மாதம் 24ஆம் தேதி பிரதமர் அலுவலகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. செயற்திறன் மற்றும் முகாமைத்துவ நடவடிக்கைகளை அடிப்படையாக கொண்ட ஊடக செயற்பாடுகளை முகாமைத்துவப்படுத்தும் பிரிவு ஒன்றை ஸ்தாபிப்பதற்காக இலங்கை சர்வதேச ஆலோசனையை பெறவுள்ளது. இதற்காக பிரபல சர்வதேச முகாமைத்துவ ஆலோசனை நிறுவனமான மெக்கின்சி நிறுவனத்தின் மலேசிய நிறுவனத்துடன் அரசாங்கம் உடன்படிக்கையை ஏற்படுத்தியுள்ளது. இதற்காக 2.3 மில்லியன் அமெரிக்க டாலர்களை அந்த நிறுவனத்திற்கு செலுத்த வேண்டியுள்ளது. அபிவிருத்தி வழிமுறைகள் மற்றும் சர்வதேச வர்த்தக அமைச்சு கடந்த ஜூன் மாதம் 29ஆம் தேதி அமெரிக்காவின் சாண்ட்லர் ட்ரெவிஸ் மற்றும் ரொசன்பர்க் என்ற நிறுவனத்துடன் 18 மாத கால உடன்படிக்கை ஒன்றை கைச்சாத்திட்டுள்ளது. இலங்கையின் நல்லிணக்க செயற்பாடுகள் தொடர்பான அறிவை பெற்றுக் கொள்ளுதல், பொருளாதார மற்றும் வணிக உறவுகள் தொடர்பான புதிய சந்தர்ப்பங்களை தேடுதல், நாட்டின் பொருட்களுக்காக அமெரிக்காவில் புதிய சந்தையொன்றை தேடுதல் மற்றும் சந்தையை விரிவுபடுத்தும் நோக்கில் சாண்ட்லர் ட்ரெவிஸ் மற்றும் ரொசன்பர்க் என்ற நிறுவனம் வழங்கும் சேவைக்காக 1.5 வருட காலத்தில் 6,30,000 அமெரிக்க டாலர்களை இலங்கை செலுத்த வேண்டியுள்ளது. இதேவேளை மாநகர அபிவிருத்தி மற்றும் மேல்மாகாண அபிவிருத்தி அமைச்சு சிங்கப்பூர் அரசாங்கத்துடன் இணைந்து நகர வீடமைப்பு திட்ட நிறுவனம் ஒன்றிடம் ஆலோசனை பெறுவதற்கு முன்வந்துள்ளது. நிதி தொடர்பில் பாரிய சிக்கல் நிலவுகின்ற நிலையில் இது வீண் செலவாகும். வருமான வரி திணைக்களத்திற்கு வருமானத்தை ஈட்டுவதற்காக அமெரிக்க நிறுவனம் ஒன்று பிரேரிக்கப்பட்டுள்ளது. சர்வதேச நிறுவனம் ஒன்றை இவ்வாறு தொடர்புபடுத்துவதன் ஊடாக நாட்டின் வருமானம் தரகு பணமாக வேறு குழுக்களுக்கு பகிர்ந்தளிக்கும் முறையொன்று தயாரிப்பதன் ஊடாக நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு பாரிய சிக்கல் ஒன்றை நாம் தோற்றுவிக்கின்றோம்.